ஹாய், இந்த வீடியோவில் சப்டொமைன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்டொமைன்ங்கிறது என்ன? உங்கள் மெயின் வெப்சைட்டோட ஒரு பார்ட் தான். அதாவது இங்கே bitscanner.org அப்படிங்கிறது என்னோடய மெயின் டொமைன். இதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறது தான் சப்டொமைன். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறேன். test.bitscanner.orgங்கிறது என்னோடய சப்டொமைன். இதில் பார்த்தீங்கன்னா blog.bitscanner.org, store.bitscanner.org, admin.bitscanner.org இப்படிங்கிறது சப்டொமைன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி அதை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்ஸ் நீங்கள் cPanel லாகின் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் டொமைன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சர்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டொமைன்ஸுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே கிரியேட் நியூ டொமைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் சப்டொமைன் கிரியேட் பண்ணிக்கலாம். டொமைன் ஆப்ஷனில் உங்கள் சப்டொமைன் என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஷேர் டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக் அன்செக் ஆயிரும். ஒன்ஸ் அன்செக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் HTML ஃபோல்டர் கீழே test.bitscanner.org அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ண கேட்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க. இது உங்கள் பப்ளிக் HTML ஃபோல்டர் கீழே ஒரு செப்பரேட் ஃபோல்டராக க்ரியேட் ஆயிரும். இங்கே டாக்குமெண்ட் ரூட் கீழே உங்கள் பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் சப்டொமைனுக்கு ரீடைரக்ட் பண்ணும். இங்கே உங்கள் சப்டொமைனோட ஃபைல்ஸை ஆட் பண்ணி நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். WordPress எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி உங்கள் சப்டொமைனுக்கு WordPress இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.